ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம தோசை கல்லை சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு தோசை மாவை விடணும். தோசை மாவை நல்லா பரப்பி கொடுக்கணும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாயில்டு எக்கையும் அதுக்கு கூடால கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். நமக்கு தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதை என்ன பண்ணேன்னா இந்த எக்குக்கு மேலே நம்ம அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணணும். இது ரொம்ப சத்தான உணவு. இந்த மாவில் அரிசி, கோதுமை, அப்புறம் உளுந்து, இதுவும் வெந்தயம், இது 4 பொருட்களும் உப்பும் சேர்த்து கலந்த கலவை. அது சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாகவும் ரொம்ப ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகவும் இருக்கும். நீங்கள் இதுபோல் பசங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதுபோல் சால்ட்டும் மிளகாத்தூளும் கரைச்சி ஒரு பவுலில் வச்சுருக்கணும். இதை இதுக்கு மேலே இப்படி தெளித்து கொடுக்கணும். தெளித்து கொடுக்கும்போது இது எல்லா இடத்துலையும் என்ன ஆகுன்னா அப்ளை ஆகிடும். இந்த தோசை கொஞ்சம் வெந்ததும் நம்ம இதை என்ன பண்ணிங்கன்னா ஃபோல்டு பண்ணி இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். பசங்களும் தான் பெரியவங்க வரையிலும் சாப்பிடலாம். எல்லாருக்குமே இது ஒரு சிறந்த டிஃபனுக்கும் யூஸ் பண்ணலாம், சிற்றுண்டிக்கும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நம்ம இதை இந்த தோசையை நம்ம தாராளமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப சத்துள்ள உணவாக இருக்குது. இதை நம்ம இப்போ அப்படியே மடித்து போட போகிறோம். இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தேவையான டிசைனில் கட் பண்ணி சாப்பிட்டேன்னா நமக்கு எக் தோசை ரெடி ஆகிடுச்சு.